அருமையான பந்து, வேகமாக சுழன்றார். திரு கனி அவர்களே அவுட் கொடுத்து விட்டார். அடுத்த பேட்ஸ்மேன் களத்தில் வீறு கொண்டு வந்திருக்கின்றார். நன்றாக நன்றாக திட்டமிட்டு அவர் அடித்து விட்டார். மிக அருமை. அவர் அடித்த பந்து ஆகாயத்தை நோக்கி சென்றது. ஆனால் குறுக்கே நெட்டு கட்டியதால் கீழே வந்துவிட்டது. அருமையான ஒரு விளாசல். ஒரு ரன் எடுத்திருக்கின்றது. வர்றனையாளா அற்புதம் அற்புதம், ஆசம் ஆசம் ஆசம். ஃபேண்டாஸ்டிக்கான ஃபீல்டிங். அங்கே அந்த கொட்டகையின் கீழ் தூங்கிக் கொண்டிருக்கும் வீரர்களே, எம்எம் சர்வீஸ் செந்தில் சார் அவர்களே, கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரியாணி உங்களை மந்தமாக்கிவிட்டது என்று நினைக்கின்றேன். அனைவரும் ஒரு டீ குடித்துவிட்டு எந்திரித்து டான்ஸ் ஆடுங்கள். ஆமா, டீ இன்னும் 4:30 மணிக்கு மேலதான் வரும். வெளில போய் டீ குடிச்சிட்டு சைடு வாங்கவும். இல்ல அகிலி காடி ஆடி காலிக்கு சவுண்ட் வருது. அருமையான ஒரு ஆட்டம். ஆஹா, சிறிய தவறு. போய்கொண்டிருந்தது. அடித்தார். 4 ரன்களை எடுக்கவில்லை. இருபத்தி 8 ரன்களை கொடுத்துள்ளார். 2 விக்கெட்டிற்கு. $3.4 ஓவரில் ஸ்கோர் போர்டு அப்டேட் செய்யவும். மிஸ்டர் கருணாகரன் அவர்களே, ஆடுறதுதான் ஆடுவாங்க, டென்ஷன் ஆகி கத்தக்கூடாது. இங்க வரலும் கேக்குது. மனதில் பிகில் விஜய் என்று நினைப்பு. தன் டீமை கோச்சிடம் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவார்கள் என்று ஒரே ஆட்டம் இங்கேயும் அங்கேயும் போட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த மடக்கு ஊதியை எடுத்து ஊதார்கள். மணிப்பால் கோவத்துடன் இருக்கின்றார். வெதர் பாயிண்ட் உள்ளே வந்தவுடன் வெதர் மெதுவாக நம்மளுக்கு சாதகமாக இருக்கின்றது.
அந்தி சாயும் வேளையிலே கம்மியமான மாலை வேளையிலே அந்தி சாலும் வேளையிலே இவர் அடித்தார், அவர் கொடுத்தார் ஒரு விக்கெட். குட்டுமா குட்டு அதனால இதில் பாதி ஓனர்களை இங்கே காணவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு புரோகிராம் போட்டு எங்கேயோ சென்று விட்டார்கள். இது ஜெகதீஷாருக்கு தெரியுமா? ஆல் த டீம் ஓனர்ஸ் வந்து தயாரிச்சுக்காங்க. ஜெகதீஷ் சார் வந்து இந்த நம்ம டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இமீடியட்டா வந்துடணும். இன்னைக்கு 31st எல்லாரும் கால் க்ளோஸ் பண்ணணும். 100% பிஎம்எஸ் அச்சீவ் பண்ணணும். வினோத் அண்ட் சுரேன் வாங்க, ஓரமா உட்காந்து வாழைமரம் தோப்புல உட்காந்து நீங்க பஜனை பண்ணிருக்கீங்க. வாங்க எல்லாம் வாங்க. செந்தில் சார் தெரியுது இங்க வரைக்கும் அது ரம்யமா அழகான சிரிப்பு தெரியுது. ஆரவாரமே இல்லைங்க, ஒரு செமி ஃபைனலுக்கான ஒரு ஆரவாரமே இல்ல. நம்ம நீங்க ஏதாவது அகலப்பந்து ஆர்கே சர்வீஸ் வந்து லீக்ல நல்லா ஆடிட்டு ஃபைனல்ல வந்து எக்ஸஸ் வாரி தந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டுக்கோப்பான பந்து வீச்சு தெரியல. அது கடைசி கூல் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து விக்கெட்டையும் வந்து அப்படியே நிக்க வச்சிட்டாங்க. நங்கோரம் பார்த்த மாதிரி நிக்க வச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஷாட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஆனா அது வந்து உரன் தான் போகுது. இந்த டீம் இங்க விளையாடுற டீம் எல்லாருமே இந்த கிரவுண்டுக்கான ஒரு மேட்சை விளையாடல. நீங்க இதுக்கு முன்னாடி லீக்ல எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி விளையாடுறீங்க. இந்த கிரவுண்டுக்குன்னு ஒரு கேம் இருக்கு. அதை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து எல்லாருமே வந்து நல்லா பிளே பண்ணலாம். எங்க ஃபீல்ட நிப்பாட்டணுங்கிறத யோசிக்கல, எங்க அடிச்சா பால் போகுங்கிறது யோசிக்கல. கிடைச்சது அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இங்க நல்லா காத்து வருது. மதன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஓவர தொடங்கியிருக்காரு. கிரிக்கெட் விளையாட்டுக்கான ஸ்பிரிட்டை கொடுக்கறதுக்காக நம்மளோட ரீஜனல் மேனேஜர் சிவகுமார் சார் வந்து வராங்க. அவங்களை வெல்கம் பண்றோம். எல்லா ஏசி ஓனர்ஸும் ஸ்டேஜுக்கு வாங்க. இப்பனாலும் நீங்க உங்க சீட்டை விட்டு நகரீங்கன்னு பார்ப்போம். வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நம்மளோட ரீஜனல் மேனேஜர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சிவகுமார் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக, இந்த விழாவை நல்லபடியாக முடிச்சு தர்றதுக்காக வந்திருக்காங்க. எல்லா இஎஸ்ஐ ஓனரையும் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆர் கம் டு டயாஸ். கொஞ்சம் இமிடியேட்டா வாங்க சார். அவங்க யாரும் இல்ல சார், சும்மா உட்காந்து தூங்கிட்டு சார். அதனால அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு சார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாரும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்டேட் ஆயிடுச்சு. செகண்ட் அப்டேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த நம்பர் தான் இருக்கு. ஒன்ஸ் செக் பண்ணு. ஸ்ரீகவேந்திர பிஎஸ் மகேந்திர சார் ரொம்ப டயர்டாகி வந்துட்டு இருக்காரு. டீமை நல்லா வழிநடத்தி கூடவே வந்து செந்தில் சார் ரொம்ப அருமையா கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப அம்சமா இருக்கீங்க. அபிஷேக், சந்தோஷ், ஜெய், தங்கதுரை, மகாத்மா, சிங்கா எல்லாருமே வந்து டயாஸ் வந்துட்டீங்க.
ராஜேஷ் சபரி வின்னர்ஸ். பேர்லயே வின்னர்ஸ் வச்சிருக்க ஒரே டீம் வந்து சபரி வின்னர்ஸ். ஆனா அப்படி வாக்கு கொடுத்தாரு, அது இது வரைக்கும் நிறைவேற்றல. டிங் டிங் சவுண்ட் வருந்தாரு. ஒட்டுமொத்த சென்னை பிரான்ச்சுக்கான ஓனர்ஸே வந்து இங்கதான் இருக்காங்க. தன்னோட டீம் டெக்னீஷியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா கிரிக்கெட் மேட்ச பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்காங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. கிடைக்கக்கூடிய எளிய ரன் அவுட் வாய்ப்புகள் எல்லாம் வந்து மிஸ் பண்றாங்க. 1-2 ரன்களா வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நல்ல பால் கொஞ்சம் ஸ்லோவா ஆனதுனால ரொம்ப ஐடியாலஜிக்கல் ரன் அவுட் இது. 7 ஓவரோட முடிவில் 46 ரன்கள். அப்டேட் ஆகல. 48 ரன்னுக்கு அடிச்சிருக்காங்க. 49 டார்கெட். இது வந்து தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இந்த பிச்சில். நல்லா அருமையா போயிட்டு இருக்காங்க. கூல் பிரின்ஸோட ஃபீல்டிங் செட்டப் வந்து ரொம்ப அருமையா இருந்தது இதுக்கு முன்னாடி நாக் அவுட் மேட்ச்ல. இந்த மேட்ச்ல எப்படி போட்டாங்கன்னு பார்ப்போம். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கான ஒரு மேட்ச் இருக்கு. ஒவ்வொரு மேட்சுமே வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து உங்களோட 100% எஃபர்ட்டை போட்டு ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க ஆடுற ஆட்டத்தை பாக்குறதுக்கு வெளியில இருக்கவங்களும் வந்து நின்று உங்களோட கேம் வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. இரண்டாவது செமிஃபைனலுக்கான 2வது இன்னிங்ஸில் முதல் பந்தை வீச ஸ்ட்ரைக்கர் ஹரிநாத், நான் ஸ்ட்ரைக்கர் மதன். முதல் பந்தை வீசுகிறார். ரொம்ப வேகமா வந்து போட்டுட்டு இருக்காரு. அது நெட்ல பட்டதுனால கேட்ச் இல்ல. ஒரு ரன்னு.
நல்ல ஷாட்டு, லெக் சைடு ஹிட் பண்ணி விட்டாரு. எல்லா பாலும் ஹிட் பண்ணணும்னு நினைச்சா 6 போகாது. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும், விக்கெட்டை வந்து ஸ்டே பண்ணணும். விக்கெட். முடிஞ்சிச்சு. கோகுல் வந்து ரொம்ப அருமையா பவுலிங் பண்ணாரு. ஒரு விக்கெட்டு. நம்பர் 19. லெக் அம்பையர் வந்து கிரவுண்ட்ல தவழ்ந்துகிட்டு இருக்காரு. நல்ல அடி. ஆனா ஒரு ரன்ல தான் வந்து போயிருக்கு. மதன் வந்து ஹிட்டிங் மூட்ல இருக்காரு. அருமையான ஷாட். 1-2 ரன்களாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆர்கே சர்வீசஸ். நல்ல பிளே. அருமையான ஷாட். மீண்டும் ஒரு வேணும். ஒரு ரன்னு. ரன்ஸ் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல அருமையான பந்து ஸ்டம்ப்ஸுக்கு கிட்ட போச்சு. 2 ஓவரின் முடிவில் 7 ரன்கள், 1 விக்கெட். இன்னும் 5 ஓவருக்கு வந்து 42 ரன்கள் அடிக்கணும். ஓவருக்கு 8 ரன் வந்து வேணும். 8.1 ரன் ரேட்ல இருந்தாதான் டார்கெட் வந்து கிராஸ் பண்ண முடியும். வைட். 3வது ஓவரின் முதல் பந்தை அகல பந்தாக ஆரம்பிச்சிருக்கார். பாஸ் பேட்ல அடிச்சுதான் இதுல பால் போட்டுங்க. பேட் போட்டுங்க. இங்க இருக்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. இப்ப பார்த்தா இருக்காரு. அப்ப இங்கதான் உட்காந்துக்கிறான். கை தூக்குற பாருங்க. அங்கதான் இருக்குங்க. கனி பவுலர் வந்து செக் பண்ணுங்க. மொபைல் எனக்குன்னே வருவீங்களா? என்கிட்ட சரசம் பண்றீங்க. வாட்ஸ்அப்பே உங்களை பெற்றுறாங்களா? இல்ல 3 ஓவர்களில் செயின் வச்சிருந்தேன். அத பாத்தீங்களா? ஒன்னும் முடியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
மேட்ச் ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நல்ல ஷாட்டு, ஒரு ரன் எடுத்திருக்காரு. ஒரு மனுஷன் நீங்களா யாருடா? How do I tell you? 3 ஓவர்கள் முடிவில் 11 ரன்கள் 2 விக்கெட். வலுக்கட்டாயமா லீவா இருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் இல்ல தெய்வமே, உனக்கு அசிங்கம். வாடா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது ஒரு வேகமா பந்து வந்துட்டு இருக்கு. நல்ல ஷாட், ஆஃப் சைடு கவர்ஸ்ல பாயிண்ட்ல வந்து அடிச்சிருக்காரு. பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் அடிச்சிருக்காரு. ஆனா ஒரு ரன் தான். ரொம்ப ஸ்கோர் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ரொம்ப அம்சமா என்னமும் செய்யணும். நல்லா இருந்தா கண்ணு பண்ணு மாதிரி ஐ அப்படி தேக மிக அருமையான பந்து, லாவகமாக அடித்தார். 14 ரன்களை குவித்துள்ளார்கள் 3.5 ஓவர்களில். ஆஹா, அருமையாக விளையாடினார். 1 ரன்கள். ஸ்கோர் போர்டு அப்டேட் செய்யவும். 4 ஓவர்கள் இடையில் 15 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. மணிப்பால் களமிறங்குகிறார். MM செந்தில் சார் அவர்களை பொறுமை காக்கவும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். ரன் அவுட் இல்லை. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே விட்டு பார்க்கணும். நாடாளித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணுவோம். I am not African Manji. I am Paul. ஆட்டம் பந்து செல்லவில்லை. 1 ரன்கள் மட்டுமே குவித்துள்ளார். அருமையான வாய்ப்பு, அதை கோல் கீப்பர் விக்கெட் கீப்பர் தவறவிட்டார். இது என்ன பிரமா? அடித்தார். இடைவெளியில் 2 ரன்கள். சிறப்பான செயல்பாடு. என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? மிக அருமையான ரன்னுக்கும் கொடுத்து விட்டார். அம்பையர் அவர்களே மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யவும். நாங்கள் உங்களை சைடாக பார்க் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். விஜய கணபதி சார் அவர்களே, மறைக்கின்றீர்கள். எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எதிரிடும். என்ன நினைக்கிறீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையை பாருங்களா. டிபார்ட்மெண்ட் பூரா கோபமா இருக்கிறான். போ போ நீ யாருன்னே எனக்கு தெரியும். என்னங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாசமுள்ள ரோசாவா கட்டறிந்து வச்சுதுன்னு சொன்னாங்க. என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா?
அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? டேய் ரிவர்ஸ் பாரு. நோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. நாயே நீ கடிச்சியா? அதாவது குரு அவர்கள் சிஷியனுக்கு அனைத்து விதமான கலைகளையும் கற்றுத் தருவார். சிஷியன் அனைத்து விதமான யுக்திகளையும் கற்றுத் தருகின்றார். அர்ஜுனருக்கு வில்வித்தையில் உதவியது போலவே ஒரு குருநாதராக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். திரு கனி அவர்களே, மேட்சை தொடங்குங்கள். அருமையான பந்து மேற்கூரையில் பட்டு கீழிறங்கியது. ரன் ரேட் வெகுவாக ஏறிக்கொண்டிருக்கின்றது. அருமையான ஓட்டம் 1 ரன்களில் முடிந்துள்ளது. ஐந்து ஓவர்கள் முடிவில் 23 ரன்கள், 3 விக்கெட், 49 ரன்கள், 12 பந்துகளில் 26 ரன்கள் தேவை. அபாரமான ஒரு ஆட்டத்தை எதிர்பார்க்கின்றோம். ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கொடுத்து விட்டார். 4 விக்கெட்டுகள். Kali Little John. Batsman name Little John. அகலப்பந்து அருமையான பந்து. அவர் அழகாக லாவகமாக கேட்ச் பிடித்து தண்ணி கொடுத்துருக்கேன். சொல்றத கேள்வி. 3 ஓவர் திண்டிருக்க, அதனால தண்ணி கொடுக்குற மாதிரி வந்தேன். நீ அடிக்க நீங்க ஸ்ட்ரைக்கிங் எங்க நிக்க, நான் ஸ்ட்ரைக்கிங் எங்க ஓடிடு ஓடு நின்றுகிட்டே இருக்க. அப்ப அவன் அடிச்சிருவான். அவன் பார்த்து சின்ன பையன் மாதிரி இருக்கான். சின்ன பையன் மாதிரி இருக்கான். அடிச்சிருவான். அவன் சிக்ஸர் மணி அடிதானா ஊர் ஃபுல்லா சிக்ஸ் போகும். அவன் ஒழுங்கா அங்கிட்டு விடு. அவ்வளவுதான் மரியாதை. அருமையான பந்து. என்ன யாரும் ஓட சொன்னது? நீதானே ஓட சொன்ன. ஓடிப்பாங்க பாதி தூரம் வராதிங்கன்றான். அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து மேட்ச் முடியும் தருவாய்க்கு வந்து விட்டது. முடிந்தும் விட்டது. நாம் இப்பொழுது அடுத்த நிலையில் குடிக்கின்றோம். 2 செமிஃபைனல் வந்து முடிஞ்சிருச்சு. முதல் செமிஃபைனல் வந்து ஐப்ளூ வின் பண்ணிருக்காங்க. 2வது செமிஃபைனல்ல வந்து கூல் பிரீஸ் வின் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபைனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்ளூ அண்ட் கூல் பிரீஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இப்ப வந்து 3rd பிளேஸ்க்கான மேட்ச் இருக்கு. ஸோ 3rd பிளேஸ்க்கான மேட்ச் ஆர்கே சர்வீசஸ் வெர்சஸ் விஜய் கணபதி ஏர் கண்டிஷனர்ஸ். ஸோ இதுக்கான டாஸ் வந்து போடுறதுக்கு டீமோட ஓனர், டீமோட